ஹலோ வணக்கம் விவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே ஒரு 50 ஏக்கர் பட்டா நிலம், 50 ஏக்கர் புறம்போக்கு நிலம் அமைஞ்சிருக்கு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாமரம், தென்னை மரம் இப்படி ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. இடம் வந்து ஒரே ஓர்ஸாக இருக்குது, மேடு பள்ளம் கிடையாது, சமவெளி தான். இடையில் ஒரு 2 பங்களா கட்டியிருக்காங்க. பங்களான்னா ரூம்பு, அதாவது வந்து போனால் தங்கிக்கிற மாதிரி ஒரு 2 ரூம் கட்டியிருக்காங்க. 2 கிணறு இருக்குது, 4 சர்வீஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. நிறையா ஃபார்ம் ஹவுஸ் தான் கட்டியிருக்காங்க. இது வந்து கோழி வளர்க்குற செட்டு. இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரே ஓர்ஸாக இருக்குது. மண் வந்து சுத்த செவ்வல் மண்ணுங்க. குறைஞ்சது மண்ணோட ஆழம்னு பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி பக்கமாக மண் கண்டம் இருக்குது. நல்ல சிறப்பான இடம்தான். மாடு, ஆடு எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வாத்து எல்லாமே இது மாட்டுக்காக போட்ட செட்டு. இடம் வந்து நல்ல ஒரு சிறப்பான இடம், நல்ல ஒரு மலைப்பகுதியான இடம், வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா. வாட்டர் சோர்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேம்பு, ஒரு 1/2 கிலோமீட்டரில் டேம் இருக்குது. அந்த டேம்பு வந்து என்ன டேம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளார் நீர்த்தேக்கம்னு சொல்லிட்டு பெரிய டேம்பு. அந்த டேம்பு பார்த்திங்கன்னா அது வத்தலக்குண்டு வரைக்கும் செல்லக்கூடிய அந்த உபரி நீர் வாய்க்கால் வழி செல்லும். இது வந்து அந்த ரூம்பு, அதாவது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க. இது ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது. இன்னொரு கிணறு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே, அதுவும் நல்ல பெரிய கிணறு தான், ஃப்ரீ சர்வீஸோடு தான் இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 15 அடியிலே தண்ணி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னாக்க ஓனர் வந்து சென்னையிலேருந்தே ஓட்டுறது மாதிரி, மோட்ரு ஓட்டுறது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காரு. பூராமே நம்ம எலக்ட்ரானிக் சிஸ்டம் தான். அதாவது மொபைல் ஸ்டார்டர்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மொபைல் ஸ்டார்டர் தான். அங்கே இருந்துக்கிட்டே மோட்ரு ஓட்டலாம். ஓனர் அங்கே சென்னையில் இருந்துக்கிட்டே மோட்ரு ஆன் பண்ணுவார். தேவையில்லைன்னா அங்கேயே ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி சிஸ்டத்தை வச்சுருக்காரு. அதே போல் உள்ள கேட்டு வால் பூராமே மொபைல் கணக்கில் தான் இருக்குது. அங்கேருந்தே கேட் வால் ஓப்பன் பண்ணலாம். கேட் வால் பாஞ்சன்னே அடைக்கிறது மாதிரி வச்சுருக்காரு. நல்ல சிறப்பான இடம்தான். கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது. இருந்தாலும் இது வந்து நம்ம வாங்கி இதை மறுபடியும் இதை டெவலப் பண்ணோம்னா பல மடங்கு இதில் வருமானம் ஆதாயம் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு கட்டுறதுக்கோ, இல்லை சொந்த தேவைக்கோ, இல்லை வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கோ நல்ல தோதான இடம் தான். பென்சிங்கை பார்த்திங்கன்னா சுற்றாக பென்சிங் பண்ணியிருக்காங்க. இங்கிட்டு வந்து இந்த பென்சிங் சோலார் பென்சிங் தான் போட்டிருக்காங்க. அதாவது பெரிய பெரிய மிருகங்கள்லாம் வராது. இது வந்து சும்மா ஒரு பன்றி இதுகள்லாம் உள்ள நுழையாத அளவுக்கு வச்சுருக்காங்க. பெரிய மிருகங்கள் இங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மாமரத்துலலாம் பார்த்திங்கன்னா காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். நல்லா இங்கிட்டு ஒரு சிறப்பான ஏரியா தான். மலைச்சோங்கு, நல்ல நீர்வளம் உள்ள ஏரியா. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கிட்டு வந்து கேரளா மழையும் பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடைக்கானல் பக்கத்தில் தான் இருக்குது இந்த டேமு. கொடைக்கானல் அடிவாரம் இது. நல்ல ஒரு டேமுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டேமு தான். நீங்கள் முன்னாடி பார்த்தது என்னடா பொட்டாங்காடு மாரி காமிக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு அடுத்து தான் மாந்தோப்பு நிறைய இருக்குது. இது வந்து ஓனர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்காக இந்த இடத்த சும்மா போட்டு வச்சுருக்காரு.
தேவதானப்பட்டின்ற ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் வரும். மெயின் ரோட்டிலேருந்து, அதாவது தேனிக்கம்பம் செல்லக்கூடிய மெயின் ரோட்டிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவு தான் இது. நல்ல ஒரு ஏரியா. இதை டெவலப் பண்ணோம்னா இன்னும் பல மடங்கு நம்ம இதில் வருமானம் பார்க்கலாம். நல்ல சிறப்பான ஏரியா. இது ஃபுல்லாகவே இந்த மாமரம் தான் வச்சுருக்காங்க பாருங்கள். மாமரம் பூராமே நல்ல வெரைட்டியான மாமரம். அதாவது காசாலிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய நல்ல பங்கனப்பள்ளி இந்த மாதிரி ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. மாமரமே நல்ல டிஸ்டன்ஸாக வச்சுருக்காங்க. பூராமே ட்ரிப்பு தான் போட்டிருக்காங்க. எல்லாமே ட்ரிப்பில் தான் தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு. அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா, அங்கே வரைக்குமே லேண்டு இருக்குது. எங்கனாலும் அந்த அளவுக்கு போக முடியலை. இந்த இடத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா என்ன கோட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 25 லட்ச ரூபா ஃபைனல் சொல்கிறாரு. விலை வந்து மார்ஜின் கிடையாது. கொஞ்சம் நேரில் சிட்டிங்கில் உட்காந்தா கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடம் வந்து நம்ம வாங்கி இன்னும் நல்லா டெவலப் பண்ணோம்னா இன்னும் நல்லா ஒரு, ஆனால் வந்து இது வந்து மேடு பள்ளங்கள்லாம் கிடையாது. நல்லா சமவெளி. எல்லா ஏரியாவுமே போய் பார்த்தேன். அங்கே வரைக்குமே ஓரளவுக்கு நடந்து போய் தான் பார்த்தேன். நல்ல சமமான ஏரியாவாக தான் இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே நம்ம எத்தனையோ பையர் கேட்பீங்க, இது எந்த இடம் எவ்வளோ ஒரு செழுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆகையால் இந்த இடம் வந்து உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் ஒரு சின்ன ஒரு கருத்து, மெயின் ரோடு, அதாவது நம்ம தேவதானப்பட்டிலேருந்து வர்ற மெயின் ரோடு இங்கே பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வரும். உள்ள ஒரு ஓடப்பாதை தான். பாதை வந்து இந்த ரோட்டில் இருந்தே வாங்கிறதுக்கு லேண்டு ஓனர் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு. மேலும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.